ஹீரோயினே ஓகே சொல்லி நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு மறுத்த ஹீரோக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ் சினிமால ரொமான்ஸ் காட்சிகள் அப்படின்றது நிறைய சமயங்கள்ல நடிகர் நடிகைகளுக்கு சங்கட்டமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு அவங்களே ஓப்பனா இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம தமிழ் சினிமாலேயே நிறைய பிரபலங்களுக்கு இந்த கிஸ் சீன் இல்ல ஏதாவது ஒரு ரொமான்ஸ் காட்சிக்கு வேணும்னே நிறைய டேக் எடுத்துப்பாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கும் ஆளாகிருக்காங்க. அது யாரெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. இந்த சீன்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோ நம்ம தமிழ்ல சில நடிகர்கள் இல்ல நோ நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இதுல இருந்து விலகிருக்காங்க. அது யாருன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உதயநிதி. நடிகர் உதயநிதி வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் பெருசா ரொமான்ஸ் காட்சி எதுலயுமே இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாரு. ஆனா கழக தலைவன் படத்துல ஹீரோயினே ஓகே சொல்லி இவங்களுக்கு ஒரு லிப்லாக் சீன் வச்சிருந்தாங்க. என்னதான் ஹீரோயின் ஓகே சொல்லியிருந்தாலும் உதயநிதி அதுல நடிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதே மாதிரி தான் சத்யா படம். இந்த படத்துல சிபிராஜ் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இதுலயும் ஒரு சீன் வச்சிருந்தாங்க. இந்த சீன்ல நடிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு முழு மனசோட ஓகே, கதைக்கு தேவைனா நான் நடிக்க ஓகே அப்படின்னு. ஆனா சிபிராஜ் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என் பசங்க இந்த படத்தை பார்ப்பாங்க கண்டிப்பா. சோ அப்பா இப்படி ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு என் பசங்க என்னைக்குமே நினைக்க கூடாது, அதனால எனக்கு இந்த சீன் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. மாற்றான் படத்துக்கு இந்த கிஸ் சீன் கண்டிப்பா எனக்கு தேவை அப்படின்னு கேவி ஆனந்த் சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா இதுல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சூர்யா சொல்லியிருந்தாரு. காஜல் அகர்வாலுக்கு ஓகே தான் இந்த சீன்ல நடிக்கிறது. ஆனா சூர்யா கடைசி வரைக்கும் நோ மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ரொம்ப பேசி பார்த்தாங்க. ஆனா அவர் அவரோட முடிவுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. சரி இப்ப சீன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சிஜி பண்ணி கிராபிக்ஸ் மூலமா தான் இந்த சீனையே எடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சினிமா பாக்குற மாதிரி ஒரு தியேட்டர் சீன் வரும். அதுல ரெண்டு பேருக்கு ஒரு லிப்லாக் சீன் வச்சிருப்பாங்க. இது உண்மையா பண்ணது கிடையாது, சிஜி மூலமா உருவாக்கப்பட்டது தான். அப்படியே நம்ம தளபதி விஜய் பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு தமிழ்ல ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சொல்லலாம். படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஆனா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டிப்பா ஆகும். பாக்ஸ் ஆபீஸ்ல எப்பவுமே இவரோட படம் ஃபெயில் ஆனதே கிடையாது. விஜய் வந்து இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. படமும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஹச் வினோத்தோட படத்துல நடிக்க போறாரு. அது 200% தளபதி படமா தான் இருக்கும். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வினோத் கூட. இந்த படத்தோட அவர் மொத்தமா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறமா படங்கள் எதுலயும் நடிக்க போறதுல முழுமையா அரசியல்ல ஈடுபட போறாரு. இந்த சமயத்துல தான் விஜய் ஆரம்பத்துல வரும்போது என்னென்ன அசிங்கங்களை பட்டாரு, யாரெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான கொடுமைகளை விஜய்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல எஸ்எஸ்சி உதவியோட தான் சினிமாக்குள்ள வந்தாரு விஜய். அதை யாராலையும் மறக்க முடியாது. விஜய் உள்ள வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா எதிர்மறையான விமர்சனங்கள் மட்டும் தான் விஜய்க்கு இருந்துச்சு. இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இவனை எப்படா சினிமாக்குள்ள விடுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நேருக்கு நேர் படம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுல விஜய் கூட ஃபர்ஸ்டா யாரை நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரசாந்த் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனா பிரசாந்த் வந்து எங்கேயோ இருந்தாரு. அவரோட மார்க்கெட்டை பீட் பண்றதுக்கு ஆளே இல்லைன்ற அளவுக்கு. சோ விஜயும் பிரசாந்தும் நடிச்சா விஜய்க்கு கொஞ்சம் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா பிரசாந்த் வந்து நோ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பிரபுதேவா கிட்ட போய் கேட்டிருந்தாங்க, சரி நீங்களாச்சும் இந்த படத்துல நடிக்கிறீங்களா? ஏன்னா அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராவும் ஒரு நல்ல அளவுக்கு ஒரு ஃபேம்ல இருந்தாரு. சரி அவரை வச்சு நடிச்சா கூட ஓரளவுக்கு படம் நல்லா ஓடும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரசாந்த் கிட்டையும் ரெண்டாவது பிரபுதேவா கிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருமே விஜய் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க நிறைய படத்துக்கு கமிட் ஆகவும் இருந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ விஜய்க்கு பயங்கரமான மார்க்கெட் இருக்கு. ஆனா பிரபுதேவாக்கும் பிரசாந்துக்கும் மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் மார்க்கெட் இல்லாத சமயத்துல இப்போ இவரோட கோட் படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னதான் விஜய் அவங்க ஒரு டைம்ல உதாசீனப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு அவரை எதையுமே மனசுல வைக்காம தன்னோட படத்துல அவங்களுக்கு மார்க்கெட் இல்லையே அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அந்தகன் படம் ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே தளபதி விஜய்ன்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. எல்லாருக்கும் தமிழன் படம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்துல ஃபர்ஸ்டா விஜய் கூட நடிக்கிறதுக்கு ஐஸ்வர்யா ராய் கிட்ட தான் போய் கேட்டாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, விஜய் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், நான் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கேன், கண்டிப்பா எங்க ரெண்டு பேரோட பேர் நல்லா இருக்காது, அதனால வேற யார்கிட்டயாவது கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜயோட மார்க்கெட் எங்கேயோ இருக்கு. ஐஸ்வர்யா ராய் விஜயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.